எல்லோருக்கும் வணக்கம். இன்று வெளியில் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னே சென்ற வண்டியின் பின்னே எழுதியிருந்தது, ஏழைக்கு உதவுவது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு போல என்று எழுதியிருந்தார். மிக அருமையான வாசகம். இது ஒரு பைபிளில் வரும் வாசகம் போல் தெரிந்த ஏதோ பைபிளில் வரும் அந்த எண்களை போட்டிருந்தார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பது போல. அது உண்மைதான். இது நமது புண்ணிய கணக்கில் அது எழுதி வைக்கப்படும் என்றால் ஒரு நாள் அதற்கு பல நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம இறைவனிடம் போய் நான் கொடுத்த இடத்தை திருப்பி கொடுங்க கேட்க முடியாது. கேட்டாலும் அவன் தரமாட்டான். அதுதான் ஒரு வித்தியாசம். நம்ம கடந்து கொடுத்த உடனே நம்ம கடனை கேட்கலாம். அவன் கடன் வாங்கி அவன பணம் வந்தால் நம்ம திரும்ப கிடைக்கும், இங்கே திரும்ப கிடைக்காது. இங்கே இறைவனிடம் பணம் இருக்கும். இறைவனிடம் பணத்துக்கு பஞ்சமில்லை. ஆனால் நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவை என்று நாம் நினைக்கும் நேரத்தில் அவர் கொடுக்க மாட்டான். நமக்கு தேவையான நேரம் எது என்று அவர் நினைக்கிறார்கள் அன்று கொடுப்பார். அது நிச்சயம். இதில் எந்தவித மாற்றம் இருக்காது. இறைவன் நமக்கு அந்த பணம், இறைவனுக்கு கடனாக கொடுத்த பணம் நமக்கு என்று தேவை என்று இறைவன் நினைக்கிறானோ அன்று அது ஒரு நிமிடம் மீத தாமதம் என்று நமக்கு வந்து சேரும். இது உறுதி. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.